பிறர் மீது பழி போடுவதில் என்ன சாதனை படைத்திருக்கிறது திமுக அரசு. அந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பாக 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் 3000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக வந்தவுடன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்கள் மீது இருந்த கரிசனமும் அக்கறையும் முதலமைச்சராக வந்த பின்பு ஸ்டாலினுக்கு மறைந்து போனதுடைய மர்மம் என்ன என்று மக்கள் பொங்கல் பரிசு வாழ்ந்த போது இந்த கேள்வியை எழுப்புகிறார். இது ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு பணம் அல்ல என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே அவர்களுக்கு நினைவு கொடுத்து, இது மக்கள் வரி பணம், இது மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை ஆடம்பரமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும்? தமிழகத்திலே வரலாறு காணாத வகையில கடன் சுமை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் தலைநகர் டெல்லி சென்ற மாண்புமிகு நிதித்துறையினுடைய அமைச்சர் தமிழக அரசுடைய கடன் சுமைகளுக்கு மத்திய அரசுதான் காரணம் என்று ஒரு புதிய விஞ்ஞான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். தற்போது அமெரிக்க அரசின் வரி விதிப்பால் தமிழகத்திலே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். சிறு குறு தொழில்கள் நிறுவனங்கள் மூடப்படுவதும், இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பால் 10,000 கோடி தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், இதுதான் தமிழகத்தின் கடன் அதிகரிப்புக்கு காரணம் என்றும் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் ஆட்சி முடிகிற தருவாயில இந்த 4.5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார வல்லுநர் குழு அமைத்து நாங்கள் நிதி சுமையை சீர்படுத்துவோம் என்று சிங்கமாக கர்ஜித்த அன்றைய ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் சிங்கத்தின் கர்ஜனையாக எதிர்கட்சியிலே சொன்னதையெல்லாம் இப்போது அம்பலம் ஏறி இருக்கிறது. தங்களுடைய இயலாமை, தங்களுடைய அறியாமை, தங்களுடைய நிர்வாக குளறுபடி, புரிதல் இல்லாமை என்று இல்லாமையாலே தமிழகத்தை இல்லாமை ஆக்கியிருக்கிற இந்த திமுக இல்லாத அரசு. ஆக இன்றைக்கு அமெரிக்காவை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள் என்று எப்போதும் பேசுவதை போல, சீனாவை பாருங்கள் என்று எப்போதும் பேசுவதை போல, உங்களுடைய நிர்வாக குளறுபடியினாலே ஒட்டுமொத்தமாக தமிழகம் கடன் சுமையில தத்தளித்து ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கடன் சுமையை ஏற்றி இருப்பதுதான் இந்த அரசினுடைய சாதனை என்பதை மூடி மறைக்கின்ற வகையில, திசை திருப்புகின்ற வகையில, இந்த அரசினுடைய இயலாமையை மறைக்கின்ற வகையில, இந்த அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை மறைக்கின்ற வகையில, இந்த அரசினுடைய காலாவதியான கணக்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி தமிழக அரசு கரையேற போகிறது என்ற கவலை தமிழகத்திலே சூழ்ந்திருக்கிற நிலையில இன்றைக்கு அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பிறர் மீது பழி போடுவதில் என்ன சாதனை படைத்திருக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. இதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு என்ற நிலையிலே அந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பாக 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் 3000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக வந்தவுடன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்கள் மீது இருந்த கரிசனமும் அக்கறையும் முதலமைச்சராக வந்த பின்பு ஸ்டாலினுக்கு மறைந்து போனதுடைய மர்மம் என்ன என்று மக்கள் பொங்கல் பரிசு வாழ்ந்த போது இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ இது அவர்களுடைய திமுக கட்சி நிதியிலிருந்து கொடுப்பதை போல ரேஷன் கடைகள் எல்லாம் திமுக கொடியை கட்டி கொண்டு அவர்கள் நடத்துகிற அந்த நாடகங்கள் எல்லாம் மக்கள் வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது. சுருக்கமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை
துவங்கி வைப்பதற்கு வட்டச் செயலாளர்கள் கிளை செயலாளர் வருகிற வரை மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. பல கடைகளிலே திமுகவுடைய அந்த கட்சிக்காரர்கள் வந்ததற்கு பிறகுதான் வழங்க முடியும் என்று ஒரு கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கிறது. சுருக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பாசையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5000 ரூபாய் தருகிறேன் என்று பட்டை நாமத்தை போட்டு 3000 ரூபாய் அறிவிப்பு வெளியிட்ட இந்த 3000 கொடுப்பதற்கும் திமுக கட்சிக்காரர்களுடைய சொந்த நிதி போல நீங்கள் ஒரு நாடகத்தை நடத்துவது, இது ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு பணம் அல்ல என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே அவர்களுக்கு நினைவு கூர்ந்து, இது மக்கள் வரி பணம், இது மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை ஆடம்பரமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும், திமுக கொடி கட்டி திமுக வட்டச் செயலாளர் வந்துதான் வழங்க வேண்டும் என்பது, இந்த மரபுகளை எல்லாம் இன்றைக்கு உடைத்தறிகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் இந்த கடன் சுமையில தத்தளிக்கிற இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில நாம் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும். இந்த தை திருநாள் பிறக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவரும் உறுதியேற்று வெற்றி வாகை சூட வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.